லட்சுமியை விவாகரத்து செய்ய சித்தார்த்தன் அனுமதிக்காததால் வழக்கறிஞர் சித்தார்த்தனுக்கும் அவரது மனைவி லட்சுமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. சித்தார்த் தனது மனைவியுடன் ஒரு விரக்தியான அழைப்பிற்கு பிறகு காட்டு பாதை வழியாக வாகனம் ஓட்ட முடிவு செய்கிறார். அங்கு அவர் ஒரு பெண்ணையும் அவரது ஊமை மகளையும் சந்திக்கிறார். சித்தார்த்தன் நோய்வாய்ப்பட்ட பெண்ணுக்கு உதவ முயன்றபோது அவன் ஒரு விசித்திரமான இடத்தில் முடிகிறது. படத்தின் முதல் பிரேமிலிருந்தே சனல்குமார் சசிதரன் தலைப்பு குறிப்பிடுவது போல வாழ்க்கதை 2 பேர் சண்டையிடுவதை விட அதிகம் என்ற உணர்வை பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்துகிறார். மழைத்துளிகள், நட்சத்திரங்கள் மற்றும் பிற வான உடல்களின் காட்சிகளின் இதத்திற்கு வெளியே காட்சிகள் பார்வையாளர்களை வசீகரிக்கின்றன. மேலும் பிரபஞ்சத்தின் பரந்த அளவில் ஒரு சிலரின் பிரச்சனைகள் எப்படி இருக்காது என்பதற்கான வர்ணனையாக இருக்கலாம். படத்தின் பிரமிக்க வைக்கும் ஒளிப்பதிவு முழுவதும் தொடர்கிறது. அழகாக படமாக்கப்பட்ட நீண்ட நேரங்கள் பெரிமான கதையை கச்சிதமாக பூர்த்தி செய்கின்றன. வாழக் முதலில் நேரடியானவர். ஒரு வழக்கறிஞரான சித்தார்த்தன் அவரது பிரிந்த மனைவி லட்சுமியுடன் குறிப்பாக சூடான உரையாடலில் பார்வையாளர்களுக்கு அறிமுகமானார். கேமரா ஒரு மூச்சடைக்கக்கூடிய இயற்கை நிலப்பரப்பின் நீண்ட ஷாட்டில் இருந்து கார் நகரும் வரை அவர்கள் இருவரும் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதற்கான தெளிவான படம் சுருக்கமான உரையாடல் மூலம் வழங்கப்படுகிறது. சித்தார்த்தனின் குளிர், ஏறக்குறைய தொலைதூர பகுத்தறிவுகள் அவர்களின் ஆளுமைகளில் உள்ள அப்பட்டமான வேறுபாடுகள் மற்றும் தம்பதியரின் திருமண முறிவுக்கு வழிவகுத்த சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. உணர்ச்சிவசப்பட்டு விரக்தி அடைந்த லட்சுமி நடுங்கும் குரலில் விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்திடுமாறு சித்தார்த்தனை வற்புறுத்துகிறார். சித்தார்த்தன் தனது தலையை துடைக்க ஒரு காடுகளுக்குள் வாகனம் ஓட்டும்போது கதையின் முக்கிய தருணம் ஒரு நீண்ட டேக்கில் படமாக்கப்பட்ட உணர்ச்சிகரமான காட்சியால் இயக்கப்படுகிறது. சித்தார்த்தனின் இலக்கின்றி வாகனம் ஓட்டியதன் விளைவாக சதி தனது ஊமை மகளுடன் வீட்டை விட்டு வெளியேறும்போது அவனது காரின் முன் மயங்கி விழுந்தாள். சித்தார்த்தன் ஒரு நல்ல சமாரியன் என்பதை உணர்ந்த பிறகு இருவருடனும் சவாரி செய்ய முன்வருகிறார். மேலும் அவர் விரைவில் அவர் கற்பனை செய்ததை விட மிக பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறார். வாழக்கின் கதை எல்லா கணக்குகளாலும் 3 சரியான ஆர்ப்பாட்டங்களாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் ஒரு மாற்று விமானத்தில் கதையை எடுத்துச் செல்கிறது. மேலும் அற்புதமான இசையமைத்தல் அவை அனைத்தையும் குறைபாடற்ற முறையில் ஒருங்கிணைக்கிறது. முதல் படம் நிபுணத்துவமாக காட்சியை அமைத்து கதாபாத்திரங்களை பார்வையாளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நுணுக்கமான முறையில் எந்த விளக்கமும் தேவையில்லை. இரண்டாவதாக, லேசாக சொல்வதானால் முக்கிய நடிகர்களின் வலுவான நடிப்பு மற்றும் தீவிரமான மற்றும் நகரும் காட்சிகளின் மிகுதியால் நகரும். மூன்றாவது அத்தியாயத்திற்கு வரும்போது கதை ஒரு சுவாரஸ்யமான மற்றும் எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும். இது ஒரு வெடிக்கும் மற்றும் மங்கலான முடிவுக்கு வருகிறது. அது உங்களுக்கு நிறைய கேள்விகளை எழுப்பும். படத்தின் ரகசிய முடிவும் வழக்கத்திற்கு மாறான கதை சொல்லலும் ஒரு நாளுக்கும் குறைவான காலத்திற்கு கதாநாயகனை பின்தொடர்ந்து விதிவிலக்காக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. நடிப்பு என்று வரும்போது சித்தார்த்தனாக டோவினோ தாமஸின் நடிப்பு தன் சொந்த குறைபாடுகள் மற்றும் விரக்திகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவர் ஏன் இப்போது தொழில்துறையில் மிகவும் விரும்பப்படும் நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இருப்பினும் சதியாக கனி குஸ்ருதியின் நடிப்பு படத்தின் வலிமையானது என்பதில் சந்தேகமில்லை. கனி தனது கயிற்றின் முடிவில் ஒரு சாந்த குணமுள்ள பெண்ணிலிருந்து கண்ணுக்கு தெரிகிறதை விட அவளிடம் அதிகம் உள்ளவர் வரை கதாபாத்திரத்தின் இரட்டை இயல்பை மிகச்சரியாக படம் பிடித்து காட்டுகிறார். அவரது திறமைகள் படத்தின் இறுதி தருணங்களில் குறிப்பாக பிரகாசமாக பிரகாசிக்கின்றன. சனல்குமார் சசிதரன் இயக்கிய வாழ் வழக்கத்திற்கு மாறான மற்றும் நகரும். இது சக்தி வாய்ந்த நடிப்பு, அதிர்ச்சியூட்டும் ஒளிப்பதிவு மற்றும் குறைபாடற்ற கதை சொல்லல் ஆகியவற்றை